வணக்கம். ஒரு மனிதன் அவன் இருக்கும்போதே ஊர் உலகம் போற்ற அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படின்னா அதுதான் நிறைவான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவன் மறைவுக்கு பின்னாலேயும் அவனை ஊர் பாராட்டுது, அவனுக்கு ஒரு புகழ் வருது அப்படின்னு சொன்னோம்னா அவன் சராசரி மனித வாழ்க்கையில் ஒரு மாமனிதனாக வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ மத்திய அரசு பத்மபூஷன் அப்படின்னு ரொம்ப உயரிய ஒரு விருதை வழங்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதே அவர் இருக்கும்போது இது கிடைச்சிருந்தா இன்னும் எவ்வளோ ரெட்டிப்பு சந்தோஷம் பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது சரி பரவாயில்ல, மத்திய அரசு இப்போ வழங்கினது கூட எல்லாத்துக்குமே அதாவது அவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்கள் உலகம் பூரா இருக்கிற ஒவ்வொரு தமிழ் நெஞ்சத்துக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நிறைவாக இருக்குது. எல்லாத்துக்குமே மகுடம் சூட்டின அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மத்திய அரசு வழங்கினதுக்காக அவங்களுக்கும் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒட்டுமொத்த தமிழகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதை அவங்க குடும்பத்தாருக்கு, அப்புறம் அவங்க உறவினர்களுக்கு, அவங்க ரசிகர்களுக்கு, அப்புறம் கட்சி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மகிழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஆத்மா என்னென்னைக்கும் இதே மாதிரி பேரும் புகழோடு இருந்துகிட்ருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.